இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கர்ல போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து வேர்ட்பிரஸ்ல இருக்கக்கூடிய யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிற அந்த பிளக்கினை நம்ம யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய பிளாக்கர்ல போடக்கூடிய கண்டென்ட்டை வந்து எஸ்இஓ கண்டென்ட்டா நம்ம எப்படி எழுதுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக அந்த வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து இந்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருவோம். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்பிரஸ்ல போயிட்டு எப்படி அவங்களுடைய போஸ்ட் வந்து எப்படி எஸ்இஓ வந்து கரெக்டாக நம்ம எழுதுறது சொல்லிட்டு 2வது பார்ட்டில் வந்து பார்ப்போம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எஸ்இஓக்காக எடுத்துக்கிறக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கூகுள் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போய்க்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ லோட் ஆகட்டும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பேஜ் வந்து லோட் ஆகட்டும். ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து வந்து ஒரு வெப்சைட் வந்து தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி உள்ளே வந்து போவீங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஏரியா, அதுக்கு அடுத்து வந்து கிரியேட் அக்கௌண்ட், தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகைன் இந்த வெப்சைட் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன்இன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து கிளைண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 வெப்சைட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் நான் வந்து பை மிஸ்டேக் வந்து க்ரியேட் பண்ணி இப்போ நான் டெலீட் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வெப்சைட் நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து இந்த வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த வேர்ட்பிரஸில் தான் நீங்கள் வந்து இந்த யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிற இந்த பிளக்கினை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு நேம் வந்து கொடுங்க. ஸோ இது வந்து டொமைன் நேம் தான். எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறீங்களா, ஒரு அட்ரஸ் கொடுத்து எப்படி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குதான்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சர்ச் பண்ணி வந்து காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற டொமைனோட நேம் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து ரேண்டமாக நீங்கள் பிக் பண்ணிக்கிங்க. ஸோ அக்யூரேட்டாக கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் வந்து கிடையாது. ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுங்க. அந்த நேம் அவைலபிளாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கீழே வந்து டிக் மார்க் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டொமைன் வந்து இப்போ கிரியேட் வந்து ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அகைன் வந்து பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டொமைன் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து நடக்கும். இது கொஞ்சம் போல் வந்து டைம் எடுத்துக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்து காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. தமிழ் பிளாக்கர்ஸ் 1 அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் வந்து கிரியேட் ஆச்சு. இதுக்கு நேரம் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட கண்ட்ரோல் பேஜ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் இன்னொரு பேஜ், அதாவது இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ரீடைரக்டிங் டு கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து காட்டும். வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து மெயின் பேஜ் வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் தான் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி பேனல் நம்மளுக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லாகின் ஆகும். ஸோ நீங்கள் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து லாகின் ஆயிரும். ஸோ கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும். இதில் வந்து ஐ அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தி பேனல் வில் நவ் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி பேனல். புரியுதுங்களா? ஸோ இந்த சி பேனலில் தான் நீங்கள் போய்ட்டு வேர்ட்பிரஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வேர்ட்பிரஸில் நீங்கள் வந்து யோஸ்ட் பிளக்கின் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி பேனல் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும்.
ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு, உடனே லோட் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. கீழே வாங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப்ஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3வது ஆப்ஷன் வந்து பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் இல்லாமல் இன்னும் நிறையா பிஹெச்பி ஸ்கிரிப்ட்டு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டு, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸு. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து WPன்ற மாதிரி வந்து போட்டுக்குங்க, புரியுதுங்களா? இதில் வந்து ஒரு யூசர் நேம் வந்து கொடுக்கணும். அட்மின் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அந்த அட்மின் ஏதாவது ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துங்க. நான் பாஸ்வேர்டு வந்து ஹிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன், புரியுதுங்களா? தென் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபைனலாக கீழே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வித்தின் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிரும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ மேலே இருக்கக்கூடிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உடைய வெப்சைட்டோட லிங்க், புரியுதுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேபி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. ஸோ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் பேஜ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுதான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்டு, ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ரெண்டாவது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து போஸ்ட் போடுறது எல்லாமே வந்து இங்கே தான். ஸோ நீங்கள் பிளாக்கரில் செட்டிங்ஸ் போய்ட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் போடுவீங்க, பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் தான் இந்த ரெண்டாவது லிங்க்கு. ஸோ ரெண்டு லிங்குமே இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பேஜஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஸோ பேஜ் ஆக்டிவேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் லோடிங் வந்து ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகே, டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? ஸோ அகெயின் வந்து நான் வந்து பேஜ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல லோட் ஆகலை. ஓகே, ஸோ ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து கிரியேட் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ். அண்ட் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து லோட் ஆகட்டும். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக லோடிங் ஆகாதனால இந்த மாதிரி வந்து காட்டுது. அகைன் நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்டு, புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? இதில் வந்து போயிட்டு நீங்கள் ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணுறது, பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாமே வேர்ட்ப்ரெஸுக்கு இந்த டேஷ்போர்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ பிளாக்கரில் எப்படி ஒரு செட்டிங்ஸ் பேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ்க்கு உண்டான டேஷ்போர்டு வந்து இதுதான், புரியுதுங்களா? ஸோ பேஜ் வந்து நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அகைன் வந்து நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பிளக்கின்னு சொல்லிட்டு மேலே டாப் ரைட் கார்னர் வந்து பாருங்கள். இதில் வந்து யோஸ்ட் YOAST அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளக்கின் வந்து இந்த மாதிரி காட்டும். இதில் போய்ட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கின் வந்து உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ்ல வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளக்கினை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த பிளக்கின் வந்து ஆக்டிவேட் ஆயிரும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுடைய பிளக்கின் அந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்து போகும். ஸோ எத்தனை பிளக்கின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து காட்டும். நீங்கள் கீழே பாருங்கள் கடைசியாக வந்து யோஸ்ட் SEO அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு, புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ இதில் போய்ட்டு தான் நம்ம வந்து ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து நம்முடைய போஸ்ட்டை வந்து SEO வந்து செக் பண்ணி எப்படி ப்ராப்பராக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போஸ்ட் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு SEO செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டேன், டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இமேஜ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். சைடில் வந்து பாருங்கள் யோஸ்ட் SEO ரீடபிலிட்டி அனலைஸ் வந்து குட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SEO அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக் கலர் கூடிய போஸ்ட் இதில் காப்பி பண்ணி போடுறப்ப ரெண்டுமே ஆரஞ்சு கலர் காட்டும் அல்லது ரெட் கலர் வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ இந்த SEO போஸ்ட் வந்து எப்படி நம்ம
இந்த பிளக்கினை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.